ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு பஞ்சு போல சாஃப்ட்டான அப்பம் செய்யலாம். இத நம்ம டீ கடை இனிப்பு போண்டன்னு கூட சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவையா இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 1 கப் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அதே கப்பே கடைசி வரையும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு அப்பம் நல்லா முறுவலாக வரணும்னா அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பால் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். பால் சேர்க்கும்போது ரவை நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வரும் அப்பம். 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ 1 கப் பால் சேர்த்துருக்கேன், நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் மட்டும் தான் சேர்க்கணுன்னு இல்லை, 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்த பிறகு மூடி போட்டு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ரவை நல்லா ஊறி வரட்டும். முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேட்டரில் இருக்கணும் மாவு, அப்போ தான் அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குழிக்கரண்டி எடுத்து எண்ணெயில் ஊற்றிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அப்போ மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலே எண்ணெய் தெளிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா உப்பி வரும்.
பிறகு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியான முறையில் பஞ்சு போல் சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.